கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற தொகுதி அலுவலகத்தில் காமராஜர் ஒரு சகாப்தம் என்ற புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு காமராஜர் ஒரு சகாப்தம் என்கிற தலைப்பில் 350 புத்தகம் வடிவமைக்கப்பட்டு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அப்போது காமராஜரின் வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள நூலினை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மகேஸ்வரியிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் சேகர், மூத்த வழக்கறிஞர் அசோகன், தொகுதி பொறுப்பாளர் திம்மப்பா, மாவட்ட விவசாய அணி தலைவர் ஹரிஸ் பாபு, முன்னாள் இளைஞர் அணி தலைவர் முனிராஜ் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வடிவேல், பழனி, மூர்த்தி, நாகப்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் செல்லக்குமார், பெருந்தலைவர் காமராஜரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர் ஆற்றிய பணிகள், அவரின் சீரிய ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மட்டுமின்றி இன்றைய இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களுடைய குழந்தைகள் கல்வியை பெறுவதற்காக காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வியை திறந்து மதிய உணவு திட்டத்தை இந்த மண்ணில் அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக தமிழகத்தில் இன்றைக்கு மக்கள் கல்வி பெறுகின்ற வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்து ஒரு தலைமுறை இந்தியாவில் இன்றைக்கு தலைமுறை நிற்கிறது என்று சொன்னால் அதுக்கு காமராஜர் காரணமாக. அதுபோல பிற்பட்ட சமுதாயத்து மக்கள் இன்றைக்கு உயர்கல்விகள் கற்பதற்கு அது மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தத்தை கொண்டு வந்து பண்டிகை நேரு அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக இடஒதுக்கீடை இந்திய மண்ணிலே அறிமுகப்படுத்துவதற்கு காரணமாக கவிஞர் காமராஜருடைய வரலாறு இந்த இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து பெருந்தலைவர் காமராஜர் சகாப்தம் என்கின்ற நூலை இன்றைக்கு மாவட்ட கல்வி அலுவலர்களிடம் அந்த நூல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது.